தர்கா நகர் அல் ஹம்ரா அரசினர் விடுதி ஆளுமைகள் 1954 முதல் 1973 வரையான வரலாறு கொண்ட நூல் வெளியீடு தெகுபலகில் அமைந்துள்ள சங்கத்தின் தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்றது. அல் ஹம்ரா அரசினர் விடுதி பழைய மாணவர் சங்கம் மேற்படி நூலினை தொகுத்து இருந்தமை குறிப்பிடத்தக்கது. சங்கத்தின் தலைவர் MS ஃபஸ்லுல் ஹக் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பேராசிரியர் மௌனகுரு பிரதமதியாக கலந்து கொண்டார். விடிவெள்ளி பத்திரிகை பிரதம ஆசிரியர் மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரத்தின் தலைவருமான MBM ஃபைரூஸ் மற்றும் மேமன் கவி ஆகியோர் சிறப்பு அதிதிகளாக கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. அங்கு அதிதிகள் பலரும் உரையாற்றினர். Meaningful journey that began 13 years ago with shared vision and sincere intentions. Everyone gathered here today fills my heart with joy and does make this occasion even more meaningful. For that I thank all and welcome all. ஃபைரூஸ் அவர்களும் மேமன் கவி அவர்களும் வந்திருக்கிறார்கள். ஃபைரூஸ் அவர்கள் உங்களுக்கு தெரியும், விடிவெள்ளி சஞ்சிகையில் பொறுப்பாசிரியர். மிக இளம் வயதில் ஒரு தேசிய பத்திரிகைக்கு ஆசிரியராக வந்தவர் என்றால் அவர் என்று தான் நான் நினைக்கிறேன். அவர் தேசிய பத்திரிகை ஆசிரியர் மட்டுமல்லாமல் இப்பொழுது முஸ்லீம் மீடியா ஃபோரம் அதனுடைய தலைவராகவும் அவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். உண்மையில் இன்றைய சூழலில் இளம் தலைமுறை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் எல்லோரும் அவதானித்து கொண்டிருப்பீர்கள். இன்று ஜென்சி எனப்படுகின்ற ஒரு தலைமுறை வளர்ந்து வருகிறது. ஜென்ரேஷன் ஜி என்று சொல்வார்கள். அடுத்த தலைமுறை ஜென்ரேஷன் அல்ஃபா பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே 70+ இருக்கின்ற இங்கே நாங்கள் மூத்தவர்கள் ஒன்று கூடி எங்களுடைய கடந்த கால அனுபவங்களை பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கிறோம். இப்போது இருக்கின்ற ஜென்சி சமூகத்தை பார்த்தால் அவர்களை ஒரு இடத்திலே இருக்க வைப்பது கூட நம்மளால் முடியாத காரணம். எதனையும் இன்ஸ்டண்ட்டாக அவசரமாக செய்து முடிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஒரு கற்கை நெறியை கூட அவர்களால் 2-3 வருடங்கள் தொடர முடியாது. ஷார்ட் கோர்ஸ்கள் தான் அவர்களால் படிக்க முடியும் என்ற ஒரு சூழலிலே இன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படுகின்ற செயற்கை நுண்ணறிவு வளர்ந்து வருகிறது. எந்த ஒரு தகவலையும் ஒரு நொடி பொழுதிலே அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ChatGPT, ஜெமினை போன்ற ஏராளமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அவர்கள் அந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த AI தொழில்நுட்பங்களால் பிரதியீடு செய்யப்பட முடியாத ஒரே ஒரு விடயம் இருக்குமாக இருந்தால் அதுதான் அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் விஸ்டம், ஞானம் என்று சொல்வது. அந்த இரண்டும் இங்கிருக்கின்ற எங்களிடம் இந்த குழுவினிடம் இருக்கிறது. நான் அந்த இரண்டுக்கும் நடுவிலே இருக்கின்ற ஒருவர். ஆனால் உங்களிடம் இருக்கின்ற இந்த அனுபவம், உங்களிடம் இருக்கின்ற இந்த ஞானம் இந்த இளம் தலைமுறைக்கு மிகச் சரியாக கடத்தப்படாத விடத்து அவர்கள் நிச்சயமாக ஒரு தவறான வழியிலே அல்லது அவருடைய பாதை நிச்சயமாக மாறும் என்பதிலே இந்த மாற்று கருத்து. எனவே தான் உங்களுடைய இந்த அனுபவத்தை மிகச் சரியாக அடுத்த தலைமுறைக்கு கடத்துகின்ற ஒரு விடயமாகத்தான் நான் இந்த அல் ஹம்ரா அரசினர் விடுதி ஆளுமைகள் பற்றி இந்த நூலை பார்க்கிறேன். மேமன் பாய் சமூகத்தைச் சேர்ந்தவர். இலங்கையில் உள்ள பாய் சமூகத்தைச் சேர்ந்த அத்தனை பேரும் வியாபாரத்துறையில் தான் அவர்கள், அதுவும் புடவை வியாபாரத்துக்கு தான் கொடிகட்டி பரப்புவர்கள். அதன் மூலமாக நிறைய சமூக பணிகளையும் அவர்கள் ஆற்றுகின்றார். அப்படி இருக்கும் பொழுது மேமன் கவி தமிழ் கற்றதோடு மாத்திரமன்றி தமிழிலே கவிதைகள் எழுதக்கூடிய ஒரு ஆற்றலையும் அவர் தனக்குள்ளே வளர்த்து கொண்டார். தத்துவங்களை பத்திரமாய் காத்தவர்கள் இலங்கை மேமன் புத்திரன். பாரத கிராமத்தில் தத்துவங்களை பத்திரமாய் காத்தவர்கள் இலங்கை மேமன் புத்திரன். சத்தியமாய் கண்டிதனல்ல, வித்துவமாய் எண்ணியதை கவிச்சித்திரங்களாக்கி சமைக்கின்றேன் அவர்கள். நான் மேமன் பாய் தான். என் தாய்மொழி தமிழ் அல்லதான். நான் மேமன் பாய் தான். என் தாய்மொழி தமிழ் அல்லத்தான். ஆனாலும் என் வாய்மொழியான தமிழால் உங்களை வாழ்த்த கிடைத்த வாய்ப்புக்கு சந்தோஷத்தில் தொடங்குகிறேன் உங்களுக்கான கவிதையை. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த முறை நாங்கள் எங்களுடைய பேராசிரியர் மோனகுரு சார் அவர்களை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். பேராசிரியர் மோனகுரு சார் அவர்கள் மட்டக்களப்பை சேர்ந்தவர். அவர் ஆரம்ப காலத்திலே ஆசிரியராக இருந்து கல்முனை ஜாகிரா கல்லூரி, யாழ்ப்பாணம் உஸ்மானியா கல்லூரி போன்ற பாடசாலைகளில் அவர் கற்பித்திருக்கிறார். அதன் பின்னர் அவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே விரிவுரையாளராக இருந்து அங்கிருந்து அவர் கலாநிதியாக உயர்ந்தார். ஆகவே
அதன் பின்னர் அவர் பந்தார்முலை பல்கலைக்கழகத்திலும் அதாவது கிழக்கு பல்கலைக்கழகத்திலும் அவர் பேராசிரியராக கடமையாற்றினார். அந்த பேராசிரியர் என்பது மட்டுமன்றி அவர் ஒரு சிறந்த நூலாசிரியராக, இலக்கிய ஆர்வலராக பல்வேறு நூல்களை அவர் எழுதியிருக்கிறார். இதற்கும் அப்பால் அவர் ஒரு நாட்டுக்கூத்து என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டார் கலையை மேம்படுத்துவதற்காக என்ன முயற்சியெல்லாம் எடுக்க முடியுமோ அந்த முயற்சியெல்லாம் அவர் எடுத்திருக்கிறார். என் வயதொத்தவர்களை காணுகின்ற பொழுது எனக்கு உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எல்லோருடைய தலையும் நிலைத்து போயிருக்கிறது, வெளுத்து விட்டோம். ஆனால் எங்கள் உள்ளம் இன்னும் வெள்ளையாகத்தான் இருக்கிறது. எல்லோரும் ஏனென்றால் எல்லாருடைய முகத்திலும் தெரிகின்ற அந்த சிரிப்பு அது வெள்ளை சிரிப்பு. அவர் சொன்னது போல அது எங்கள் தலைமுறைக்கு உரிய பண்பு, வெள்ளை மனம், வெள்ளை சிரிப்பு, அன்பு செலுத்துதல், இதெல்லாம் நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களிடமிருந்து கேட்டுக்கொண்டோம். எங்கள் பெற்றோர்கள், எங்கள் பாட்டன்மார் கிராமத்தவர்கள் எப்போதும் மிகுந்த வெள்ளை மனம் கொண்டது. அப்புறாணிகள் அவர்களை எழுத ஏமாற்றிவிடலாம். ஆனால் ஏமாற்றப்படுகிறோம் என்று கண்டுவிட்டால் அவர்களைப் போல கோபம் கொள்வர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. இது ரெண்டும் கலந்த கூட்டம் தான் நாங்கள் ஏமாற மாட்டோம். ஏமாற்றப்படுகிறோம் என்று கண்டுவிட்டால் பொறுத்து கொண்டு இருக்கவும் மாட்டோம். அந்த ஓர்மன் தான் இந்த வயது போன ஆட்களுடைய பண்பு. அது தமிழராக இருக்கலாம், சிங்களராக இருக்கலாம், இஸ்லாமியராக இருக்கலாம். இந்த பண்புடையவர்கள் மத்தியிலே பேசுவதற்கு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. நண்பர் இங்கே இருக்கின்ற இவர் கற்பித்தவர் தான் இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் மேத்ஸ். அது தெரியுமா? பேர் அவரோட கற்பித்த அவர் கற்பித்த இன்னொருத்தர் தான் விக்னேஸ்வரன் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தராக இருந்திருக்கிறார். அப்படி என்றால் இந்த பெரியவர்களை எல்லாம் உருவாக்கியவர்கள் இங்கே இருக்கிறீர்கள். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. இவர்கள் எல்லாம் வந்த ஒரு வழி இருக்கிறது. அதுதான் முக்கியம். நான் உட்பட முதலில் நான் என்னை பற்றி கூறுவேன், இரண்டாவது இந்த நூலை பற்றி கூறுவேன், மூன்றாவது இந்த வயதே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி கூறுவேன். இந்த 3 விஷயங்கள் என்ன என்னுடைய பேச்சு உள்ளடக்கிய. நான் ஒரு கிராமத்தவன், கல்வி அறிவு அதிகம் இல்லாத ஒரு கிராமத்துக்கு சென்றேன். ஆனால் கல்வி அறிவு இல்லை என்ற இல்லை, அவருடன் கல்வி அறிவு இருந்தது, அனுபவ கல்வி அறிவு இருந்தது. பாடசாலை கல்வி அறிவு அவளுக்கு இருக்கவில்லை. எல்லோரும் அன்றாடம் தொழிலுக்கு போய் வருகின்ற ஒரு சாதாரண குடும்பத்தில் கிராமத்தில் அங்கே தான் நான் உருவானேன். 43ஆம் ஆண்டு நான் பிறந்த போது எங்கள் ஊரிலே எலக்ட்ரிசிட்டி இருக்கவில்லை. மட்டக்களப்பிலே எலக்ட்ரிசிட்டி இருக்கவில்லை. குப்பி லாம்பிலே தான் படிக்கிறாங்க. நான் உங்களுக்கும் அந்த அனுபவம் நிறைய பேர் கிடைத்தது. குப்பி லாம்பிலே மண்ணெண்ணெய் விளக்கிலே படித்தோம். இன்று நான் பவர் பாயிண்டில் லெக்சர் பண்ணுகிறேன். வெளிநாட்டில் இருக்கிற என் மகனோடு ஐபேட்டில் கதைக்கின்றேன். அப்போ குப்பி லாம்பு டு நவீன தொழில்நுட்பம் வரைக்கும் இந்த தலைமுறை கண்டு வளர்ந்திருக்கு. இதை மாத்திரம் கண்டு வளரவில்லை, பல அரசியல் போராட்டங்களை, அரசியல் தகுதித்தங்களை, அரசியல் நல்ல விஷயங்களை எல்லாம் கண்டு வளர்ந்த தலைமுறை நாங்கள். நீங்களும் தான். எத்தனையோ உங்களுக்கு தெரியும். நீங்கள் வளர்ந்த காலத்து இஸ்லாமிய அரசியல் வேறு, பிறகு வந்த இஸ்லாமிய அரசியல் வேறு, இப்போது இருக்கிற இஸ்லாமிய அரசியல் வேறு என்று நீ கணக்கு முன்னால் வளர்ந்து கண்டு வந்திருப்பீர்கள். அப்போ நான் அப்படியா ஒரு கிராமத்தை தான் பிறந்து ஒரு கிராமத்தில் இருக்கிற பாடசாலையில் படிக்க போனேன். இப்போது ஞாபகம் இருக்கிறது, மணலிலே சீட்டு கையால் சீட்டி போட்டு ஆனா அழுதுன்னு ஞாபகம் இருக்குது. கிராம பாடசாலை உங்களுக்கும் கனவு இருக்குது, அந்த அனுபவம் இருந்திருக்கு, எனக்கு இருந்தது அந்த அனுபவம். அப்படி ஒரு பாடசாலையில் படித்தான். ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணி 5ஆம் வகுப்பு ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணி வந்தார்மலை மத்திய கல்லூரிக்கு வருகிறேன். அது ஒரு மத்திய கல்லூரி.
அதை ஆரம்பித்தவர் நல்லியார் எம்பி என்பவர். அதுக்கு அடித்தளம் போட்டவர் கண்ணங்கரா, CWW கண்ணங்கரா என்பவர். கேள்விப்பட்டிருக்கேன். அவர் தான் இலவச கல்வியை கொண்டு வந்தவர், ஸ்காலர்ஷிப் சிஸ்டத்தை கொண்டு வந்தவர். 44ஆம் ஆண்டிலே கொண்டு வந்தார் என்று நம்புகின்றேன். அவருடைய நோக்கம் என்னவாக இருந்தது சொன்னால், நாடு பூராவும் மத்திய கல்லூரிகள் நிறுவன 11 மத்திய கல்லூரிகள் நிறுவன. அந்த மத்திய கல்லூரிகளிலே ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணி, ஸ்காலர்ஷிப் பண்ணால் உடைய நுண்ணறிவை பரிசோதிக்கிற சோதனை. எல்லாருக்கும் அறிவு உண்டு, சிலரிடம்தான் நுண்ணறிவு. நுண்ணறிவு என்று சொன்னால் என்ன? பிரச்சனைகளை பட்டாண்டு தீர்க்கின்ற வேகமான ஒரு செயல்பாட்டு அறிவு தான் நுண்ணறிவு. இது எல்லாருக்கும் இருக்காது. சிலருக்கு தான் வரும். மூளையில் சில ஆட்கள் தான் இந்த அறிவு, அது கொடை. அப்படியான ஆட்களை கண்டுபிடிக்கிறதுக்கான பயிற்சி தான் இந்த ஸ்காலர்ஷிப் பரீட்சை. அதை வைத்து அப்படியான ஆட்களை திரட்டி எடுக்கிறது. ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக போடுறது. இன்குபேட்டர் மாதிரி, இந்த கோழி குஞ்சு முட்டையை வச்சு குஞ்சு வரிக்கிற மாதிரி ஒவ்வொன்றையும் திறமான ஆட்களை தெரிந்தெடுத்து அவர்களை பல்கலைக்கழகம் வரை கொண்டு போய் அவர்களை இந்த நாட்டுக்கு உரிய பிரஜைகளாக, நாட்டை நடத்துகின்ற, திட்டமிடுகின்ற ஆட்களாக மாற்றுவது தான் அந்த திட்டம். அதற்கு முன்னர் கல்வி யாருக்கு இருந்தது சொன்னால், மிக வசதியுள்ள ஆட்கள் பிள்ளைகளுக்கு தான் இருந்தது. இஸ்லாமியர் மத்தியிலும், சிங்களவர் மத்தியிலும், தமிழர் மத்தியிலும் மிக வசதியுள்ள ஆட்களுக்கு தான் அந்த அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. இப்போது வசதி இல்லாத ஆட்களும் இடத்தரமான ஆட்களும் இதை பாஸ் பண்ணி வருகின்ற நிலைமை ஏற்பட்டது. அப்படி வந்த 11 பாடசாலைகள் ஒன்றுதான் வந்தாரமுலை மத்திய கல்லூரி. வடக்கிலே சென்ற நெல்லியடி சென்றபோது, கிழக்கிலே வந்தாரம் மத்திய கல்லூரி, காத்தாங்குடி மத்திய கல்லூரி, தெற்கிலே நான் நம்புகிறேன் அல்ஹம்ராவுக்கு தான் நம்புகிறேன். வந்தாரமுலைக்கு நான் படித்த இடத்திலே இஸ்லாமியர் படித்தார். கிழக்கு மாகாணம் இஸ்லாமியர் நிறைய பேர் படித்தார். பெரிய பெரிய ஆட்கள். ப்ரொஃபஸர் அமீர் அலி கேள்விப்பட்டிருக்கிறார். மொனாஸ் யூனிவர்சிட்டி இப்போ பெரியவராக இருக்கு. அவர் அங்கே தான் படித்தார். எனக்கு ஒரு வருஷம் சேர்ந்து இசதி ஷேக் இசதி என்னோட கூட படித்திருக்கிற. நானும் அவரும் நாடகம் நடித்திருக்கிறேன். ராஜராஜ சோழன் நாடகம். நான் விமலாதித்தன், அவர் குந்தவை நாச்சியார். 2 பேரும் காதல் செய்துகின்ற சீன்ஸ் ஒன்று வருகிறது. அமீர் அலி ஒரு நாடகத்தில் அர்ஜுனுக்கு வேஷம் போட்டு வந்திருக்கிறார். ஹயாத் மோமின் தோப்பூரில் இருப்பவர், இப்போது ஜமாத்தில் முக்கியமானவராக இருக்கிறார். அவர் அசோகன் நாடகத்தை, நான் அசோகனாக நடிக்க அவர் புத்தபிக்குவாக வந்திருக்கிறார். இப்படியான ஒரு காலம்தான் நாங்கள் படித்த காலம். அது இந்த தலைமுறைக்கு புதினமாக இருக்கு. நம்ப மாட்டார் இப்படி ஒரு காலம் இருந்ததா என்று நம்பவே மாட்டார். நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன், இப்படியும் ஒரு காலம் இருந்ததுன்னு சொல்லி புத்தகம் வந்திருக்கிறது. இஸ்லாமிய மக்களுக்கும் எனக்கும் உள்ள உறவை பற்றி புத்தகம் எழுதியிருக்கிறேன். அந்த வந்தாரமுலையிலே தான் இந்த இஸ்லாமிய தமிழ் உறவு என்பது இப்படி இருந்தது, நெருக்கமாக இருந்தது. சிங்கள மக்களும் படித்திருந்தால் இன்னும் இறுகி இருக்கும் அந்த உறவு. 2 இனங்கள் அங்கே படித்தேன். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். நான் படிப்பேன். எனக்கு பக்கத்தில் ஹேத்து மோமி, இந்த பக்கத்தில் இஷா, அங்கால ஆறுமுகம், அதுக்கடுத்து ஜெலாடி, அதுக்கடுத்தது கணபதி பிள்ளை, அதுக்கடுத்தது சேகலப்ப. இப்படி 7 வருஷ வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு. பிரேயருக்கு மாத்திரம்தான் பிரிவோம். காலையில் பிரேயருக்கு மாத்திரம்தான் பிரிவோம். பிரிவே இல்லை எங்களுக்கு. அந்த அடித்தளம் தான் எங்களை எல்லாம் இப்படி ஆக்கி வைத்திருக்கு. அத்தகைய அடித்தளத்தை 11 பாடசாலைகளிலும் அன்று போடப்பட்டிருந்தால் இன்று இந்த இலங்கை இப்படி இருக்காது. கடைசியில் இடையிலே இன்னும் வந்துவிட்டபடியால் நானா நீயா என்ற போட்டி 3 இனங்களை கொண்டு வந்துவிட்டது. அந்த துயரத்தை நாங்கள் கண்டு வளர்ந்திருக்கிறோம்.
அது முக்கியமான ஒரு விஷயமாக படுகிறது. அப்போ இந்த சிறிய வாய்க்காலை அந்த பெரிய ஒரு நதியோட போய் சேர்த்து விட்டவர் யாருன்னு சொன்னால் ஹெக்ராவை மீராசாய். அவர் அப்படி அவரை சொல்லுவார்கள் மெஜிக்கல் ஃபிங்கர் என்று சொல்லுவார்கள். எனக்கு நெஞ்சடைச்சி விட்டது. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். அவர் தான் வந்து பார்த்தார். பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பிளாக் இருக்குது, மெயின் பிளாக். டைம் ஆப்ரேஷன் பண்ண உடனே பண்ணி க்ளீன் பண்ண பெரிய நான் அவர் இப்படி கட்டுரை எழுதியிருக்கிறேன். அவர் தந்த உயிர் தான் இந்த உயிர். அப்போ வழிப்படுத்தினது யாருன்னு பாருங்க, உயிர் தந்தது யாருன்னு பாருங்க. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் நடந்த பை ஆக்சிடென்ட் தான், வேற அல்ல. அதுக்கு பிறகு வழியாக வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை நாங்கள் ஒன்றாக கற்பித்து அங்கே பிரச்சனைப்பட்டு கிழக்கு பல்கலைக்கழகத்தில் வந்து கிழக்கு பல்கலைக்கழகத்தில் ஒரு பீடாதிபதியாகி ஒரு நண்பத்துறை தலைவராகி அங்கே கொஞ்ச நாள் முக்கிய பதவிகளில் இருந்து இஸ்லாமியர்கள் அந்நேரம் இஸ்லாமிய மாணவர்கள் பேரானில் படித்து கொண்டிருந்தார்கள். ஏன்னா அங்கே இருக்க முடியாத சூழல். இப்போ அவர்கள் அங்கே வர வேண்டும் என்று சொல்லி அழுத்தி மிஸ்டர் முஸ்தஃபா இருக்கிற கவுன்சில் எல்லாருமா சேர்ந்து அழுத்தி நான் போய் அவர்களை வாங்கன்னு கூட்டிக் கொண்டு வந்து ரசாக் உட்பட மீண்டும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிங்க. இப்படியான ஒரு நீண்ட வரலாறு எங்களுக்கு உண்டு. ரொம்ப அகண்ட மனம் ஒன்று எல்லாத்தையும் அந்த அகண்ட மனத்தை கொடுத்ததில் அல் ஹம்ராவுக்கு ஒரு முக்கிய இடம் இருக்கு. இதுதான் நம்ம அப்போ இந்த இடத்த நாங்கள் சந்திக்கிறோம் எல்லாரும். நானும் ஸ்காலர்ஷிப், நீங்களும் ஸ்காலர்ஷிப், நானும் வயது போனவர், 80 தாண்டியவர், நீங்களும் 70-80க்குள் இருக்கிறீர்கள். நானும் பல்வேறு அனுபவங்களை பெற்று வந்திருக்கிறேன், நீங்களும் பல்வேறு அனுபவங்களை பெற்று வந்திருக்கிறீர்கள். நீங்கள் அல் ஹம்ராவிலிருந்து வருகிறீர்கள், நான் வந்து மந்தாரமூல சென்ற காலேஜிலிருந்து வருகிறேன். இப்படியே தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் இஸ்லாமிய மக்களும் ஒரு புள்ளியிலே இணைகின்ற சந்தர்ப்பம் கிடைத்தால் அதுவல்லவா நம்ம நாட்டுக்கு விடிவாக இருக்கும். நம்ம தலைமுறை செய்ய வேண்டியது இந்த புள்ளியிலே மேலும் மேலும் இந்த 3 இனங்களையும் இணைப்பதுதான். அப்படி இணைக்கின்ற பொழுதுதான் நான் நம்புகின்றேன் நமக்கும் சுபிட்சம், நாட்டுக்கும் சுபிட்சம்.